ஹே கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ அந்த நம்பிக்கையோட இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குட்டி மோட்டோ விலாகோட ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். என்ன கதை அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் எப்பவும் போல் இன்ஸ்டாகிராம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு குட்டி கதை ஒன்று கேள்விப்பட்டேன். ஸோ அந்த கதையை உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகளும் சில மெமரிஸ்களும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எப்பவும் போல் தான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி கதை ஒன்றுங்க. நம்மளுடைய பைக்குக்கும் ஹெல்மெட்டுக்கும் ஒரு சின்ன ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, நம்மளால் ஷேர் பண்ண முடியாத சில விஷயங்கள் நம்ம பைக்குக்கும் நம்மளுடைய ஹெல்மெட்டுக்கும் நிச்சயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு இருந்தது. உண்மையாக அது நிஜமாலுமே உண்மைதாங்க. ஏன் அப்படின்னா, என்னால் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், மனைவி, லவ்வர்ஸ், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் யாரு கூடயுமே நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி ஷேர் பண்ணாத விஷயங்கள் நம்மளுடைய பைக்குக்கும் ஹெல்மெட்டுக்கும் நிச்சயமாக தெரியும். இது உங்களில் யாருக்காவது டவுட் இருந்தால் உங்களுடைய பைக்கும் ஹெல்மெட்டும் கேட்டு பாருங்கள், சொல்லும். நம்ம ஒரு சில இடத்துக்கு போயிருப்போம், திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஆனால் அது யாருக்குமே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், பேரண்ட்ஸ்ன்ட்டு யாருக்குமே தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு சில ரகசியங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பைக்குக்கு தெரியும். அதே மாதிரி உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் பைக் தாங்க. ஏன் அப்படின்னா, எப்பயாச்சும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களோட மைண்டு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும்போது பைக்கை எடுத்துகிட்டு ஒரு குட்டியூண்டு ட்ராவல் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற சந்தோஷம் அந்த டிப்ரெஷனை நிச்சயமாக தூக்கி சாப்பிட்ரும். இதை நான் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேங்க. இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இனிமே இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா அதை தெரிஞ்சு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோங்க. வாரத்தில் 7 நாளும் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய மனிதர்களும் இங்கே இருக்காங்க. வாரத்தில் 7 நாளும் வேலைக்கே போகாமல் இருக்கக்கூடிய மனிதர்களும் இங்கே இருக்காங்க. ஸோ வாரம் ஃபுல்லாக ஏதோ ஒரு கம்பெனியில், ஏதோ ஒரு ஜாபில், பிடிக்காத வேலையில் நம்ம இருந்து ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ வீக்கெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு மாறுபடுங்க. எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் மாறுபடும். ஸோ அந்த ஒரு நாளில் நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு குட்டியூண்டு அவங்களுக்குள்ள ஒரு தாட் வர்றதுக்கு இந்த பதிவும் ஒரு காரணமாக இருக்கட்டும். ஸோ உங்களில் பல பேர் இல்லை சில பேர் ட்ராவல் பண்ணக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. அப்படி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில பர்சன்ஸ் ட்ராவல் பிடிச்சிருக்கும், ஆனால் பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்கள கொஞ்சம் தட்டி கை கொடுத்து எழுப்பிட்டு கூப்பிட்டுட்டு போங்க. ஸோ அப்படி நீங்கள் கூப்பிட்டு போகும்போது அவங்களுக்குள்ள நிச்சயம் ஒரு அழகான ஒரு மெமரி க்ரியேட் ஆகும். அந்த மெமரியை வச்சு அவங்க கண்டினியூவாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நான் சொன்னது எல்லாமே உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிஜங்களும் இந்த பதிவில் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளோட சேனல் எதுக்காண்டி ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, என்னுடைய லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மெமரிஸை பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த சேனலே நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ என்னுடைய மெமரியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்படி உங்களில் சில பேர் ஷேர் பண்ண முடியாத ஒரு நினைவுகள் இருக்கும். அந்த நினைவை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ உங்கள் நினைவுகள், உங்களுடைய அனுபவங்களில் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அதை அனுபவிக்க முடியும். ஸோ அவங்க வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பட் நம்ம எழுதுகிற அந்த கமெண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அதை வாசித்து அதை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க பாருங்கள். அது ஒரு 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 விதமான அன்புங்க, ஒரு விதமான அனுபவம். அது வந்து புரியாது யாருக்கும். பட் நீங்கள் உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ எனிவேஸ், நான் சொல்ல வந்தது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் யார் அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே விதவிதமான பைக்ஸ் வச்சுருப்போம். ஸோ உங்களுடைய பைக் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பைக் பார்த்திங்கன்னா R15 வெர்ஷன் 3 ப்ளூ கலர் அண்டு ஹிமாலயன் BS6. ஸோ 2022 தான் எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பைக்ஸ், நீங்கள் வச்சுருக்கிற பைக்கோட நேம் அண்ட் மாடல்ஸ், அப்படி இல்லைன்னா உங்களுடைய சிறந்த மெமரிஸ், அனுபவம், அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னமும் மோட்டிவேஷனாக இருக்க எனக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ தெளிவாக நீட்டாக